வணக்கங்க. இன்னைக்கு இந்த மனித மனம் இருக்குது பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஆறுதல் அடைய தாங்க விரும்புது. ஒரு விஷயம் பாருங்கள், நம்ம சின்ன பிள்ளையில் ஃபெயில் ஆகிட்டு இருப்போம். அப்போ ஃபெயில் ஆகிடும்போது என்ன பண்ணுவோம், இன்னொரு ஃபெயில் ஆன நண்பரை பார்த்து, இப்போ நீ பாஸ் பண்ணியா? ஃபெயிலா? சரி, ரைட், ஓகே, சந்தோஷம். அப்படி தான் நம்ம எதிர்பார்ப்போம். இல்லை மார்க்கு எடுத்தோன்னு, எவ்வளோ மார்க் எடுத்த? எவ்வளோதானே? சரி, ரைட், பரவாயில்ல, இப்போ திருப்தியாக இருக்குது. அப்படி தான் மனசுக்குள்ள ஆறுதல் அடைவோம். இன்னொரு விஷயம் பண்ணால், நம்ம மோட்டார் வாகனம்லாம் வச்சுருப்போம், பஞ்சரை தள்ளிட்டு போவோம். என்ன பண்ணிக்கிற? பஞ்சரா? சார் நம்ம வண்டியும் பஞ்சர் தான். இப்படி தான் நம்ம பேசுவோம். ஆறுதல்ன்றது நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றதை விட நமக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இருக்கான்ற வச்சு தானே மனசு நிறைவே. எல்லாமே அப்படி தாங்க. மனைவி வீட்டில் காரி துப்பியிருப்பாங்க, அவங்க வீட்டில் போனவுடனே நேற்றுக்கு இதே நிலைமை தானா? சார் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் அவர்கிட்ட அந்த நிகழ்வு நடந்ததுன்னொடனே மனசுக்குள்ள நிறைவு. வாழ்க்கையில் எல்லாமே அப்படி தாங்க. வெற்றியே தோல்வியோ, மன நிறைவு வந்து ஒருத்தர் ஆறுதல் அடை தான் வரும். உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேசிட்டாங்க, எங்கள் அம்மா பேசிட்டாங்க, எங்கள் சொந்தக்காரன் இப்படி பேசிட்டான்னு சொல்லினாக்கா, உங்ககிட்ட வந்து ஜட்ஜ்மெண்ட் பேசி நீ செஞ்சு தப்பு, நீ இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக கிடையாதுங்க. சரி, ரைட், நல்லா தப்பா, நீ பண்ணது கரெக்டு தான்ப்பா, சரி, ரைட், ஓகே, போடு அப்படின்னு நீங்கள் ஆறுதல்னு சொல்லணும். இந்த ஆறுதலுக்காக தான் உங்கள்கிட்ட அந்த தகவலை சொல்கிறேன். அது மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. வாழ்க்கையில் நிறைவுன்றது மனுஷன் ஒருத்தருக்கு ஆறுதல் அடைஞ்சு மகிழ்ச்சி பெறுவாங்க. நன்றிங்க.